நெல்லிக்காய் வச்சு இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறோங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நெல்லிக்காய் ஸ்வீட் வந்து. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது இன்றைக்கி 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா போகிறோம். அப்பப்போ ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. நெல்லிக்காய் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய்ங்க, மரத்தில் இருந்து பறித்து எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது நெல்லிக்கனிங்க, நல்லா பழுத்துருச்சு மரத்தில் கிடந்து. பழுத்துட்டுனா இந்த கலரில் தான் வரும் உங்களுக்கு. ஏதோ ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க. காம்பை ஆஞ்சு எடுத்துக்கலாம். மரத்தில் கிடந்து பறித்து நம்ம வைக்கும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கணும். இட்லி குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நெல்லிக்காய் உழுக்க வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. நல்ல ரேஸாக வெடிப்பு விழுந்துருக்கு பாருங்கள். அந்த வெடிப்பு விழுந்தோடனே நம்ம எடுத்துடணும். அப்படியே அலாட்டாக வந்துடுங்க நம்ம எடுக்கும்போது. நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிடலாம். மிச்சம் இருக்க தண்ணியை நீங்கள் அப்படியே சாப்பிடலாங்க. நெல்லிக்காயில் உள்ள தண்ணி தான் அவ்வளோ சாறு இறங்கியிருக்கு. வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 உப்பு போட்டு சாப்பிடுங்க, இல்லாட்டா அப்படியே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன், பாகு வெல்லம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கமோ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணுங்க. மிக்ஸி ஜார்லேயே டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். உழுக கொட்டையும் நாரும் இருக்கக்கூடாது. நார் இல்லாமல் எடுத்துக்கணும். மூட்டு பக்கத்தில் நார் இருக்கும், அதை எடுத்துடலாம். அப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சிங்க, ஒரு விரலளவு நிலத்தில் இஞ்சி எடுத்துருக்கேன். இங்கே நெல்லிக்காய் தந்தோடு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பயன் பேஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. பாகு வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒவ்வொரு கோழிக்காய் சைஸில் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து. டயபெட்டிஸ்காரங்கள்லாம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு பண்ணி சாப்பிடுங்க. நார்மலாக எல்லாருமே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபி வந்து அதிகரித்து கொடுக்கும் உங்களுக்கு. மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க நெல்லிக்காய் வந்து. டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அது இல்லாட்டி ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. அப்புறமா நீங்கள் தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க. குடிக்கிற தண்ணியில் நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காவை நச்சு போடணும். நீங்கள் கட் பண்ணி போட்டாக்கே சாறு இறங்காது. நல்ல கை கொண்டு நல்லா நச்சு தண்ணிக்குள்ளே போடுங்க. போட்டிங்கன்னா அதில் இருக்க சாறு பூரா நமக்கு தண்ணியில் இறங்கிரும். நம்ம அதை சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சும்மா அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா ஏதோ எப்படியோ ஒரு வகையில் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் வந்து சிலவங்களுக்கு வந்து பிடிக்காது. நெல்லிக்காய் நரம்பு நரம்பாக இழுக்கும். புளிப்பு இருந்ததுன்னா நரம்பு நரம்பாக இழுக்கும். அப்படி இருக்கவங்க என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடுச்சுன்னா டெய்லி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது உடம்புக்கு. வாத சேட்டை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாதுங்க. நரம்பு நரம்பாக குத்து எடுக்கும். ஒரு பிளேட்டில் பட்டர் சீட் போட்டு
நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம், இல்லாட்டா அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். லேகியம் மாதிரி ஒரு பாட்டில் வச்சு அப்படியே டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா இடமும் நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் ஒன்று போல் தடவி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் தடவி விட்டாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் வச்சுட்டு நான் காலையில் எடுத்திருக்கேன். நைட்டில் தான் நான் பண்ணேன். காலையில் பண்ணேன்னா ஈவினிங்கில் எடுங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் வந்து கொஞ்சோண்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் என்னக்கா சுகரை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம தடவி விடணுங்க. லேசாக அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் கத்தியில் ஒட்டாது, கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஏர் கண்டரில் அதில் நினைக்க கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ஒரு தடவை பண்ணாக்கியா. பார்க்கலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அல்வா தோற்று போகுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பண்ணி சாப்பிடட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.